இன்னும் பொண்ணு கிடைக்காம இருக்கு சார். 30 வயசு தாண்டிடுச்சு. சோ எப்ப பொண்ணு கிடைக்குன்னு இத்தனை பேர் இருக்காங்க, கேட்டு சொல்லுங்க சார். உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியா மக்கள் எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. ட்ரெண்டிங்கா நீங்க மட்டும்தான் சார் இருக்கீங்க. சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே நீங்களும் சூர்யா சார் தான் சார் ஒன்னா வரீங்க. இவனை புலந்தோம்னா இவர்தானா? கர்த்திரியே முடிச்ச மாதிரி அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து நீ வளர்த்து விட்டது நீ. உன்னை என்னை புலந்தோம்னா இன்டர்வியூ எவனாவது எடுத்தீங்க. வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சாருக்கே நம்ம ரீக்ரியேஷன் பண்ண ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கு பாருங்களேன். நீ பல்ல காட்டுறது என்ன பேசலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ விண்வெளிக்கு இந்தியர் ஒருத்தர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்போடியாக்கும் தாய்லாந்து வாரு இதெல்லாம் பத்தி பேச முடியாது உங்ககிட்ட. நான் வந்து என்ன பேசலாம், என்ன உலக அரசியலா பேச போறோம். உண்மைதானே? அத பத்திலாம் நம்மளுக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பீட்டிங் லைட்டா. சரி, ஓகே. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. யாருக்கும் உண்மைதான். காலேஜ் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப கஜினி படம் வந்துச்சு. நான் அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு பேர் எடுப்பேன்னு எனக்கும் தெரியாது, சூர்யா சாருக்கும் தெரியாது. தெரியாது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா.